ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் பழனி முருகன் வந்துள்ளே. வரவேற்பாயா தங்கமே? இந்த முருகனை அழைப்பாயா தங்கமே? உன் வேண்டுதல் நிச்சயமாக பலித்துவிடும். என் ஆலயத்திற்கு வந்து வேல் பிடித்த கையிலே செங்கோல் படித்து நின்றவா, வேண்டி வந்த யாவையும் விரைந்தளிக்கும் மன்னவா, கால் பிடித்தேன் என மனக்கலக்கம் கொண்டு நான் உரைக்கவா, கண் திறக்க வேண்டும் தென் பழனி ஆண்டவா என்று பழனி ஆண்டவனின் சந்நிதியில் பாடினால் வளமான வாழ்க்கை அமையும், வளர்ச்சி பாதை உனக்கு உருவாகும். எனவே ஆசைகளை நிறைவேற்றும் இந்த வழிபாட்டை நீ மேற்கொண்டாயானால் இந்த பழனி முருகன் அருளால் எல்லோரும் முன்னேற்றம் காண்பீர்கள். போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும். முடிந்தால் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பால் பழம் சாப்பிட்டு மாலையில் முருகன் புகழ்பாடி கந்தரப்பம் என்ற நைவேத்தியம் படைத்து இந்த பழனி முருகப்பெருமானை வழிபட்டால் எந்த நாளும் இனிய நாளாக அமையும். என் செல்வமே, ஏன் பதற்றமாக இருக்கிறாய்? எல்லாம் உன்னுடைய கைமீறி சென்று விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாயா? இனி என்னவெல்லாம் நடக்கப் போகுது என்ற பயத்தோடு இருக்கிறாயா? உனக்கு இனி எதுவும் நல்லது நடக்கப் போவதில்லை என்று நீயே மனதில் கங்கணம் கட்டி கொண்டாயா? இனியெல்லாம் பழனி முருகன் விட்ட வழிதான் என்று சோர்ந்து விட்டாயே. நீ நினைப்பது சரிதான், இறுதியில் சொன்னது சரிதான். முருகன் விட்ட வழிதான். உனக்கான நல்ல வழியை உன் பழனி முருகன் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன் மனதில் உள்ள குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைப்பதற்காக உன் வீடு தேடி வந்துள்ளேன். அதனால்தான் உன் பழனி முருகன் உனக்கானதை கொண்டு வந்திருக்கிறேன், வரவேற்பாயா என்று கேட்டேன். உன் மனதில் உள்ள குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது. ஒன்று, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உன்னை சுற்றி உள்ளவர்களே உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது உன் கையில் சேர விடாமல் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? இதையெல்லாம் எப்படி நீ சரி செய்வது என்று திணறி போய்விட்டாய். எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் என் பழனி முருகன் எனக்கு இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன், தைரியமாக இருப்பேன் என்று சொல். முருகனின் பிள்ளை என்று சொல், பழனி முருகனின் பிள்ளை என்று சொல். சொல்லித்தான் பாரு, நான் உன்னுடன் இருந்து அத்தனை சதிகளையும் முறியடிப்பேன். சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருக்கிறது என்று நீயாக எப்படி கற்பனை செய்து கொள்ள முடியும்? இல்லை, அந்த கற்பனையை உடைத்து விடு, தூக்கி எறிந்து விடு. உன்னை சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் உனக்கு எதிராகவே மாறினாலும் உனக்கு துணையாக உன் பழனி முருகன் இருக்கும்போது ஏன் அப்படி நினைக்கிறாய்? நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன். பார்த்து கொண்டு சும்மா இருப்பேனா? என் பிள்ளையை பார்த்து கொண்டு. உனக்கு இப்போது நடப்பது அனைத்தும் தப்பாக நடப்பது போல் தெரிந்தாலும் முடிவு என்பது இந்த பழனி முருகனான என் கையில் தானே உள்ளது. அந்த முடிவை நான் எப்போது தருவேன்? என் பிள்ளை நேர்மையாக இருக்கும்போது தருவேன் தானே. என் பிள்ளை நேர்மையாகவும் இருக்கிறது, நியாயமாகவும் இருக்கிறது. அப்போ என் பிள்ளைக்குத்தானே நான் தருவேன். முருகனின் பிள்ளைகளின் கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த முருகன் எடுக்கும் முடிவு கூட நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். சரியான நேரத்தில், தக்க தருணத்தில் அதை நிச்சயமாக இந்த பழனி முருகன் முடித்து தருவேன். பொறுமையாக இரு என்று சொன்னேன். இதோ முடித்து தருவதற்கு உன் வீடு தேடி வந்துவிட்டேன்.
உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது. நான் ஒருவன் உனக்கு இருக்கும்போது நம்பிக்கை வச்சு உன் குறிக்கோளை மட்டும், அதை நோக்கி மட்டும் நீ செய்து கொண்டிருக்கணும். மற்றதையெல்லாம் இந்த பழனி முருகன் பார்த்துக்கொள்வேன். சுப செய்தி ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறாய். மகிழ்ச்சியோடு இரு. நிச்சயம் ஆனந்தமாக இருப்பாய். என்னை நம்பு. நம்பினால் நிச்சயம் நடக்கும். உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. நாளை செவ்வாய்க்குள் நல்லது நடக்கும். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இது உன் முருகனின் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கான மாற்றங்கள் இந்த 2 நாளுக்குள் எந்த விதத்திலும் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும். உன் வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதம் நடக்கும். இதனால் என்னென்ன விலகும் என்று தெரியுமா? உன்னுடைய தடைகள் என்றாலும் சரி, தடங்கல்கள் என்றாலும் சரி, துன்பங்கள் என்றாலும் சரி, பிரச்சனைகள் என்றாலும் சரி, எல்லாம் அதிசயம் அற்புதமாக நடக்கும். அதனால் தான் உன் வேண்டுதல் பலிக்கும் என்று சொன்னேன். இனி நீ நிகழ்ச்சி, உன்னுடைய நிகழ்வு அனைத்தும் மங்களகரமானதாக இருக்கும். அதனால் நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய். அந்த நாள் இதோ இன்றோ நாளையோ நடந்துவிடும். பழனி முருகன் வீட்டிற்கு வந்துவிட்டால் நல்லது நடக்கும். தங்கமே, யார் நிராகரித்தாலும் சரி, இந்த பழனி முருகன் உன்னை நிராகரிக்க மாட்டேன். எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்து 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 உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாய். அழகாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதங்களாலும், என்னுடைய அருளாலும், என்னுடைய அறிவுரையின்படி நீ கேட்பதால் உனக்கு அனைத்தும் நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஆபத்து வந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன். எந்தவித சிக்கலிலும் நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய். உன் மனமானது பக்குவப்பட்டு விட்டது. உன் மனமானது தெளிவடைந்து விட்டது. உனக்கான குறிக்கோள் எது, உனக்கான லட்சியம் எது, எப்படி பின்பற்றணும், எதை தவிர்க்கணும், எதை சேர்க்கணும் என்பதை நீ மனதிற்குள் தெரிந்து கொண்டாய் இந்த வயதிலேயே. பின்னென்ன தங்கமே? உன்னை பாதுகாத்து வருவது நான் அல்லவா? உனக்கு பக்கபலமாக இருப்பது நான் அல்லவா? பொறுமையோடு இருக்கும் என் பிள்ளைக்கு, என்னையே நம்பி இருக்கும் பிள்ளைக்கு எல்லாம் நல்லதாக நடந்து உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. ஓம் முருகா போற்றி போற்றி.